மீனா, இந்த நகை விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். அதான் ஸ்ருதியை வச்சு நம்ம கேட்டோம்லங்க. கொஞ்சம் விஷயம் அவன் சொல்ல வந்திருக்கான், ஆனா முழுசா சொல்லல. முழுசா சொல்லணும்னா என்கிட்ட ஒரு வழி இருக்கு. என்ன வழிங்க? நம்ம அம்மா எல்லா விஷயத்தையும் யார்கிட்ட சொல்லுவாங்க? யார்கிட்ட? அதான் பார்வதி ஆண்டி கிட்ட. அவங்க கிட்ட போய் விசாரிச்சா இன்னும் கொஞ்சம் உண்மை வெளியில வந்துரும். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம என்ன பண்றதுன்னு பாத்துக்கலாம். சரி, நீங்க சொல்ற மாதிரியே போய் கேட்டா பார்வதி ஆண்டி எப்படி அத்தைக்கு விட்டு கொடுத்து பேசுவாங்க? பேச மாட்டாங்களே. நம்ம முழுசா கேட்க வேணாம், இன்டைரக்டா போய் கேட்கலாம். சரிங்க, நீங்க சொல்ற மாதிரியே பண்ணிடலாம். முத்து, மீனா வாங்க. உங்க அம்மா தான் எப்பயும் வருவா, இப்ப நீங்க வந்திருக்கீங்க. ஏன் தேன வரக்கூடாதா? அப்படியெல்லாம் இல்ல, வாங்க உட்காருங்க. அது வந்து என் ஃப்ரெண்டு வந்து கொஞ்சம் காய்கறிலாம் கொடுத்தான். தெரிஞ்சவங்க வீட்டுல எல்லாம் போய் கொடுத்துட்டு இருந்தேன். உங்ககிட்டயும் கொடுக்கலான்னு சொல்லிதான் வந்தேன். அப்படியா? சரி சரி. திடீர்னு சொல்லாம கொள்ளாமே வந்துட்டேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. அம்மா எங்க வீட்டுல நடக்கிறது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லுவாங்களா? ஆமா. அப்போ எங்க வீட்டுல நடந்த பிரச்சனையும் உங்ககிட்ட சொல்லிருப்பாங்க தானே? ஆமா. அதான் அந்த நகை காணாம போன விஷயம், அதை பத்தி உங்ககிட்ட அப்போ எப்படியோ சொல்லிருப்பாங்க தானே? அதான் அது கவரிங் ஆச்சே. உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் என்ன தேவையில்லாம உளறேன். அது வந்து விஜயா சொன்னா. ஓ, அந்த நகை எப்படி காணாம போனதுதான் எனக்கு இன்னும் தெரியல. அது அந்த மனோஜ் தான் காரணம். ஓ அப்படியா? ஷோ பார்வதி, வாய கொஞ்சம் அடக்கி வை. ஆண்டி, அந்த மனோஜ் தான் எப்படியோன்னு எடுத்திருப்பாங்கன்னு எங்க ரெண்டு பேத்துக்கும் தெரியும். ஆனா அவங்க என்ன பண்ணி எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் அவன் வித்துட்டானே. வித்துட்டானா? ஐயோ ஐயோ, வாய் வச்சுட்டு கொஞ்சம் சும்மா இரு. நான் பாட்டுக்கு உளறிட்டு இருக்கனே. நான் பாட்டுக்கு வந்தவங்களுக்கு எதுவும் கொடுக்காம பேசிட்டு இருக்க பாருங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆஹா, அதெல்லாம் வேணாத்த. எங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கு, அது மட்டும் கிளாரிஃபை பண்ணிருங்க போதும். ஐயோ, இங்க விட மாட்டாங்க போலயே, உங்ககிட்ட தப்பிக்க முடியாது போலயே. என்ன டவுட் முத்து? அம்மா உங்ககிட்ட மனோஜுக்கும் இதுக்கும் ஏதோ சம்மதம் இருக்கிற மாதிரி சொல்லிருக்காங்களே ஏதாச்சும்? அது வந்து மனோஜும் விஜயாவும். பார்வதி, விஜய் வா. நீங்க ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? நாங்க இங்க என்ன பண்ண, உங்களுக்கு என்ன வந்துச்சு? எங்க அத்தை விட்டு நான் வரேன், உங்களுக்கு என்ன வந்தது இப்போ? அது வந்து அத்தை கொஞ்சம் பழம் கொடுக்கலான்னு வந்தோம். எங்க வாங்க போலாம். அடியே பார்வதி, என்ன பேசிட்டு இருக்க அவங்க கிட்ட? பாடியோ, நல்ல நேரத்துல வந்திருக்கு விஜயா. இல்லைன்னா அந்த நகை விஷயம் எப்படி காணாம போச்சுன்னு உனைய பத்தியும் மனோஜ் பத்தியும் ஏதாச்சும் உளறி விட்டுருப்பேன். பாடியோ, நல்ல வேலை வந்த விஜயா. இங்கேயும் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஐயோ, இப்போ என்ன பண்றதுன்னே தெரியல. நல்ல வேலை நான் கரெக்டான டைம்ல வந்துட்டேன். டு பி கண்டினியூட். அடுத்த வீடியோல இதோட கண்டினியூஷன் நாங்க போடுறோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நாங்க போடுறோம். மறக்காம பாத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா உங்க ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லுங்க. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போதான் இதோட கண்டினியூஷன் நாங்க வீடியோ போடுவோம். அதையும் உங்களால பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம பாத்துங்க அடுத்த வீடியோவை.